ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். அதனை நேரலையில் தற்போது காணலாம். இங்கே பேசிய நண்பர் ஒருவர் குறிப்பிட்டார், வந்து கொண்டிருக்கிறார்கள், வருவார்கள், வந்து விட்டார்கள். ஒற்றுமைதான் கொள்கைகளில் வெற்றி பெறுவதற்கான முதல் படி. பழமைவாத அடக்குமுறைகளை எதிர்த்து ஏழைகள் மீது கருணை பொழிந்து பணக்காரர்களும் இருக்கும் பணம் மற்றவர்களுக்கும் தர வேண்டியது, உனது நடத்தை மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கணும்னு வலியுறுத்தியவர் நம்முடைய நபிகளார் அவர்கள். சமத்துவத்தை வலியுறுத்திய சிந்தனையாளர் அவர். வரலாற்றில் சிலர்தான் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கு மேலேயும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றலை, அந்த வாய்ப்பை பெற்றவர்கள். அப்படிப்பட்டவர்தான் நபிகள் பெருமானவர்கள். அதனால்தான் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகியோர் நபிகள் சொன்ன சமத்துவத்தை, அன்பை புகழ்ந்தாங்க. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் நபிகள் பெருமானாரின் வாழ்வை 3 வரிகளில் எப்படி எடுத்துச் சொன்னார் என்றால், நபிகள் நாயகம் அவர்கள் அன்பை, அமைதியை போதித்தார், அறத்தை வலியுறுத்தினார், அடுத்தவர்க்கு உதவிகள் புரிவதை உயர்ந்த பண்பாக கருதினார், அடுத்தவர் நலன் கருதி ஆற்றும் அருட்பணியே அறம் என வலியுறுத்தினார்னு சொன்னார். அப்படிப்பட்ட நபிகள் அவர்களின் 1500வது பிறந்த நாளில் காசாலா நடத்தப்பட்டு வர துயரத்தை பார்த்து மனசாட்சி உள்ள யாரும் கவலைப்படாமல் இருக்க முடியாது. இதுக்கு விரைவில் ஒரு நல்ல தீர்வு ஏற்படணும். உடனடியாக பாலஸ்தீன மக்கள் அனுபவித்து வரக்கூடிய கொடுமைகளை முடிவுக்கு வரணும். அதுக்கு இந்திய அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும்னு நான் ஏற்கனவே பதிவு செஞ்சிருக்கிறேன். மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் வலியுறுத்துகிறேன். முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் தான் 1969 மிலாது நபிக்கு அரசு விடுமுறையை அறிவித்தார். அதை 2001 அதிமுக ரத்து செஞ்சதும், மறுபடியும் 2006 கழக ஆட்சியில் விடுமுறை வழங்கினதும் உங்க எல்லாருக்கும் தெரியும். அது மட்டுமல்ல, ஏன் நாங்கள் எப்போதும் உங்களின் ஒருவன் சொல்றோம். உங்களின் கோரிக்கையை ஆட்சியின் போது ஒவ்வொரு முறையும் பார்த்து பார்த்து செய்து கொடுத்தோம். அவற்றில் சிலதை மட்டும் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டில் இஸ்லாமியர்களுக்கு 3.5 விழுக்காடு உள் ஒதுக்கீடு. உருது பேச முஸ்லிம்களை பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் சேர்த்தது. சிறுபான்மையினர் நல வாரியம் தொடக்கம். வக்பாரிய சொத்துக்களை பராமரிக்க மானியம். தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் தொடக்கம். உருது அகாடமி தொடக்கம். காயிதே மில்லத் மணிமண்டலத்தினுடைய கட்டிட நிதி ஒதுக்கீடு என இஸ்லாமிய மக்களுடைய நலனுக்காக திராவிட முன்னேற்ற கழக அரசு செஞ்ச திட்டங்களை எல்லாம் பட்டியலிட தொடங்கினா பல மணி நேரம் ஆகும். இதோட தொடர்ச்சியாகத்தான் நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் சென்னை விமான நிலையம் அருகே கட்டப்பட இருக்கக்கூடிய ஹஜ் இல்லம் உள்ளிட்ட ஏராளமான திட்டங்களை, முன்னெடுப்புகளை செஞ்சுட்டு இருக்கோம். இப்பவும் இந்த மேடையில் பல்வேறு கோரிக்கைகள் வைக்கப்பட்டது. எஸ்டிபிஐ தலைவர் சகோதரர் நெல்லை முபாரக் அவர்கள் நபிகள் நாயகம் அவர்களை பற்றி பாடத்திட்டத்தில் சேர்க்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார். ஏற்கனவே
அந்த பெருந்தகை அவர்களை பற்றி தமிழ்நாட்டு பாடநூலில் சேர்க்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றதுக்கும் கோரிக்கைகள் எல்லாம் பரிசீலித்து பரிசு வழங்க வேண்டும் என்று சொன்னீங்க. நிச்சயமாக பரிசீலிக்கப்படும், உறுதியாக பரிசீலிக்கப்படும். நியாயமான கோரிக்கை நிச்சயமாக நிறைவேற்றி தருவோம். அது மட்டுமல்ல, இஸ்லாமியர்களுக்கு ஒரு இடர் வருதுன்னா, உங்களுக்கு துணை நிற்கிற முதல் அரசியல் இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் தான். குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக உண்மையான தோழமை உணர்வோடு போராடினது திமுக தான். அந்த சட்டத்தால் யாராவது பாதிக்கப்பட்டாங்களான்னு கேள்வி எழுப்பினதும், அந்த சட்டத்துக்கு எதிராக போராடின இஸ்லாமியர்கள் மீது தடியடி நடத்தினதும் யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே போல முத்தலாக் சட்டத்தை கொண்டு வந்தப்போ அதிமுக எப்படி இரட்டை வேடம் போட்டுச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் நம்ம அன்வராஜா அவர்கள் போன்றவர்கள் துரோகத்தின் கூடாரமாக இருக்கிற கட்சிகளை புறக்கணித்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கிறாங்க. வந்த உடனே செஞ்சு அடிச்சுட்டாரு. இப்போ அதே போல வக்ஃப் சட்ட திருத்தத்திலையும் அதிமுக நடத்தின கபட நாடகத்தை எல்லோரும் பார்த்தாங்க. ஆனால் திமுக உள்ளிட்ட இயக்கங்கள் நடத்தின சட்ட போராட்டத்தில் தான் இன்னைக்கு ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்த முக்கிய திருத்தங்களுக்கு உச்சநீதிமன்றத்தில் தடை வாங்கி இருக்கிறோம். பாஜக செய்து வரக்கூடிய மலிவான சர்வாதிகார எதேச்சைய அரசியலுக்கு துணை போகக்கூடிய துரோகத்தால் ஈடுபட்டுள்ளவர்களை புறக்கணிக்கணும். நபிகள் நாயகத்தினுடைய 1500வது பிறந்த நாளை கொண்டாடும் இந்த விழா மேடையில் நின்று நான் இஸ்லாமிய மக்களுக்கு ஒரு உறுதியை தரேன். இஸ்லாமிய மக்களின் உரிமைகளை பாதுகாக்கிற, அதை பெற்றுத்தரக்கூடிய இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் உங்கள் கூடவே உங்களில் ஒருவராக எப்பொழுதும் இருக்கும். நபிகளார் வலியுறுத்தின அன்பும் உலகெங்கும் அனைத்து உள்ளங்களில் பரவணும். போர்களற்ற, வன்முறைகளற்ற, வெறுப்புகளற்ற, ஆதிக்கமற்ற உலகமா நாம் வாழும் உலகம் மாறணும். நபிகள் சொன்ன பொன்மொழிகளை வாழ்வியல் நடைமுறைகளா மக்கள் கடைபிடிக்கணும். எங்கும் அமைதியும் நல்லிணக்கமும் உண்டாகணும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.